ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மோன். 10 நம்பர் 1 சொல்லுங்கிற செக்மெண்ட்ல டாப் 5 வாட் ட்ரூ வாட்ச்னா டீசென்ட்டான தமிழ் டப்டு மூவிஸ் என்னங்கறத நான் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். செக்டார் 36 2024ல தமிழ் டப்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. 2006ல நொய்டால நடந்த மர்டர் கேஸ் தான் எடுத்து ப்ராப்பரா மூவியா பிரசென்ட் பண்ணிருக்காங்க. வாட் த்ரூ வாட்ச் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன், ரெக்கமெண்ட் பண்றேன். ஷார்ட் அண்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, 2006ல ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா மர்மமான முறையில குழந்தைங்களும் பெண்களும் காணாம போய்கிட்டே இருக்காங்க. ஒரு போலீஸ் ஆபீசர் கண்டினியூஸா நடக்கக்கூடிய மிஸ்ஸிங் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணி களத்துல இறங்குமோ தெரியக்கூடிய உண்மை என்ன, சீரியல் கில்லர் இதெல்லாம் எதுக்காக பண்றான், எப்படி போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான், போலீஸ் எப்படி இதை இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிச்சாங்கிற ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி தமிழ் வெர்ஷன்ஸோட நெட்ஃபிளிக்ஸ் இருக்கனால செக் அவுட் பண்ணி பாருங்க. நம்ம உங்களுக்கு சஜஸ்ட் பண்றது நம்மளோட ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா இந்த மூவில நடிச்ச எல்லாருமே சூப்பரான மூவிஸ் இம்பாக்ட்ஃபுல்லா கொடுத்திருந்தாலும் விக்ராந்த் மெஸ்ஸி அண்ட் தீபக்கோட பெர்ஃபார்மன்ஸ் அடிபொலியா இருந்துச்சு. அட்டகாசமான சாலிடான பவர்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸை எனர்ஜெட்டிக்கா ப்ராப்பரா கொடுத்திருக்காங்க. ஜஸ்டிஃபைங்கான ஒரு போலீஸ் ஆபீசர், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஒரு சைக்கோ கில்லர் ஊருக்குள்ள பூந்து எல்லாத்தையும் கொலை பண்ணிக்கிட்டே இருக்கான். இஷ்டத்துக்கு பண்ணனாலும் போலீஸ் ஆபீசர் தனக்குன்னு வரும்போது களத்துல இறங்கி என்ன சம்பவம் பண்றாருங்கிறதெல்லாம் நீட்டா இருந்துச்சு. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி, இம்ப்ரெசிவா ராவாவும் ரியலிஸ்டிக்காவும் ரத்தம் தெறிக்க எடுத்து வச்சிருக்காரு. ஸ்கிரீன் பை நரேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் இம்பாக்டா ப்ராப்பரா இருந்துச்சு. எந்த ஒரு இடத்துலயுமே கமர்ஷியல்னஸ் ஓவர் டூ பண்ண விடாம நீட்டா ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸை ஃபிக்ஷன் கூட கலந்து நிறைய விஷயத்தை இன்னும் ஓவர் டூ பண்ணி தான் காமிச்சிருந்தாரு. அந்த மூவில வயலன்ஸ் ஓவர்லோட் ஆயிருக்குங்கிறத நான் சொல்லி தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். இல்ல 18+ தான் தனியா பாருங்க. வயலன்ஸ்க்காகவே ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ் தான் நான் சஜஸ்ட் பண்றேன். தலைவன் 2024ல தமிழ் டப்ல சோனி லிவ்ல ரிலீஸ் ஆயிருக்க இன்வெஸ்டிகேஷன் கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. இந்த மூவில பிஜு மேனன், ஆசிஃப் அலி ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. வாட் ட்ரூ வாட்ச்னா ஒரு நல்ல மலையாளமியோட தமிழ் வெர்ஷன்ஸ் செக் அவுட் பண்ணி பாருங்க. நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். ஷார்ட் அண்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, பிஜு மேனன் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. பயங்கர ஸ்ட்ரிக்டா, ரஃப் அண்ட் டஃபா, மிரட்டலான ஒரு போலீஸ் ஆபீசரா, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு ஆளா இருக்காரு. அதே ஸ்டேஷனுக்கு நம்ம ஆசிஃப் அலி பாத்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டரா வந்து ஜாயின் பண்றாரு. ஒரு 4 டிரான்ஸ்ஃபருக்கு அப்புறம் அவருமே ஈகோ பிடிச்ச பயங்கர ஸ்ட்ரிக்டான ஆபீசரா இருக்கிறதுனால அவரோட ஹையர் அபிஷியலான பிஜு மேனன் கூட பயங்கரமான ஒரு கிளாஷ் வருது. அந்த மாதிரி டைம்ல பிஜு மேனனோட வீட்டுல ஒரு டெட் பாடி கிடைக்குது. இந்த கொலை யாரு எதுக்காக பண்ணாங்க, ஆசிஃப் அலி இந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிச்சாரா, பிஜு மேனனை யாரு பழி வாங்குறதுக்காக இதெல்லாம் பண்ணாங்கிறத இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. டைம் எடுத்து பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி வாட் த்ரூ வாட்ச்னா மஸ்ட் வாட்ச்னா ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி தமிழ் வெர்ஷன்ஸோட சோனி லெவல்ல இருக்கு. செக் அவுட் பண்ணி பாருங்க. மிஸ்டர் பச்சன் 2024ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க கமர்ஷியல் மாஸ் மசாலா ஆக்ஷன் டிராமா மூவி. ரவி தேஜா தான் எடுத்து நடிச்சிருக்காரு. பாலிவுட்ல ரிலீஸ் ஆன ரைட் மூவியோட அபிஷியல் ரீமேக் வெர்ஷன் தான் இது. ஷார்ட் அண்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ இன்கம் டாக்ஸ் ஆபீசரா இருக்காரு. ஒரு வீட்டை ரைட் பண்ணி சஸ்பென்ஷன்ல மாட்டிக்கிட்டு ஜாலியா ஊரை சுத்திட்டு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க டைம்ல ஹீரோயினை பார்த்து பேசி லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோவை அபிஷியலா கூப்பிட்டு ப்ரொமோஷன் கொடுத்து ஒரு மிகப்பெரிய பிக் ஷாட்டோட வீட்டுல ரைட் பண்ணணும்னு சொல்லி ஹீரோ அமுச்சு வைக்கிறாங்க. அங்க ஜெகபதி பாபு வீட்டுல ஹீரோ சக்சஸ்ஃபுல்லா ரைட முடிச்சாரா, 5 நாள் உட்காந்து ரைடு பண்ணி அவன் வீட்லயே சாப்பிட்டு பஞ்சாயத்து பண்ற அளவுக்கு என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. டைம் இருந்தா போர் அடிச்சா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஆவரேஜான கமர்ஷியல் மாஸ் மசாலா ஆக்ஷன் டிராமா மூவி. தெலுங்கு சினிமாக்கு இருக்கக்கூடிய ஃபார்மேட் அண்ட் ஃபார்முலாவை அப்படியே இன்ஃபுளுன்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க. பீமா 2024ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா மூவி. ரீசெண்டா கன்னடம்ல ரிலீஸ் ஆன மூவியோட அபிஷியல் தமிழ் டப் வெர்ஷன்ஸ் அமேசான் பிரைம்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மூவில துன்யா விஜய், அச்சுத் குமார்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஷார்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஊருக்குள்ள 2 கேங் இருக்காங்க. அதுல ஒரு கேங் பாத்தீங்கன்னா பயங்கர இல்லீகலான வேலை பண்ணி ஊருக்குள்ள ட்ரக்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால வரக்கூடிய பிரச்சனை என்ன, நம்ம கதையோட ஹீரோக்கு என்ன பாஸ்ட் இருக்கு, எதுக்காக அந்த கேங்கை எதிர்த்து தடுத்து நிறுத்தி சண்டை போட்டு ட்ரக்ஸை ஊருக்குள்ள வர விடாம மக்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு, போராடுறாரு. அதுக்காக இவர் எந்த எக்ஸ்ட்ரீமெண்ட்டுக்கும் போனாரா, அச்சுத் குமாருக்கும் ஹீரோக்கும் என்ன சம்பந்தம், அச்சுத் குமாரோட பையனுக்கு என்னாச்சுங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஆவரேஜான ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா மூவி. ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியா கிரியேட் பண்ற சே நோ டு ட்ரக்ஸ்ங்கிற ஃபார்மேட்ல மெசேஜ் சொல்லணும்னு சொல்லி ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் டிராமாவை கேங்ஸ்டர் ஸ்டைல்ல ரொம்ப ராவா பிரசன்ட் பண்ணிருக்காங்க. பிளான் பி 2024ல தமிழ் டப்ல தந்தியோன் யூடியூப் சேனல்ல ரிலீஸ் ஆயிருக்க கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. 2021ல தெலுங்குல ரிலீஸ் ஆன பிளான் பி மூவியோட அபிஷியல் தமிழ் டப்டு வெர்ஷன் தான் இது. இந்த மூவில முரளி சர்மா, ஸ்ரீனிவாஸ் ரெட்டின்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஷார்ட் அண்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஊருக்குள்ள யாருக்குமே குழந்தை பிறக்காது. அந்த மாதிரி டைம்ல ஒரு கிராமத்துக்கு ஒரு டாக்டர் போனதுக்கு அப்புறமே அந்த கிராமத்துல இருக்க எல்லாருக்குமே
குழந்தை பிறக்க ஆரம்பிக்குது. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கப்பலுக்கு மட்டும் குழந்தை பிறக்கல துரதிருஷ்டவசமா. ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் மூலியமா அந்த கப்பலுக்கு குழந்தை பிறக்குமோ அதே மாதிரி இன்னொரு கப்பலுக்கும் குழந்தை பிறகுது. அந்த 2 குழந்தைங்களும் ஒரே மாதிரி இருக்கு. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன, ஊருக்குள்ள தொடர்ச்சியா கொலை நடந்துகிட்டு இருக்கு பிரசன்ட்ல. அந்த கொலையில யார் பண்றாங்க, எதுக்காக பண்றாங்கிறத போலீஸ் கண்டுபிடிச்சாங்களா, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்ங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு பிலோ ஆவரேஜான கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். தமிழ் வெர்ஷன்ஸோட தந்தியோட யூடியூப் சேனல் அவைலபிளா இருக்கனால செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த டாப் 5 லிஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டாடா பை பை, see you and love you all.